குட் மார்னிங். லேட்டக்கில் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து தேர்டு சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த சாப்டரோட டைட்டில். ஸோ அனாட்டமி ஆஃப் அன் ஆர்டிக்கல் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அனாட்டமி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி லேட்டக் ஆர்டிக்கல் ஹேஸ் டூ பார்ட்ஸ். என்னென்னது அப்படின்னா பிரம்பிள் அண்ட் த பாடி. ஸோ எந்த லேட்டக் ஆர்டிக்கல் எடுத்தாலும் அதை வந்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று பிரம்பிள் அப்படின்ட்டு ஒன்று, பாடி அப்படின்ட்டு ஒன்று. The preamble of an article is everything from the first line of the source file down to the line begin document. ஸோ இந்த begin documentக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து preamble அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிகின் டாக்குமெண்ட்டுக்கு அடுத்தது உள்ளது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? த preamble, அப்போது preamble contains instructions affecting the entire document. ஸோ நம்மளோட மொத்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம இந்த preambleல தான் வந்து கொடுப்போம். The only required command in the preamble is the document class command. There are other commands such as use packages command that must be placed in the preamble if they are used. ஸோ preambleல வந்து என்னது இருக்கும் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் கிளாஸ் வந்து இருக்கும். அது தவிர என்னது இருக்கும் அப்படின்னா வந்து யூஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா வந்து preamble ஆஃப் த டாக்குமெண்ட்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியர் இஸ் த preamble ஆஃப் அன் introductory sample article. ஸோ இப்போ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து preamble வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் கிளாஸ் இருக்குது. டாக்குமெண்ட் கிளாஸில் ஏஎம்எஸ் ஆர்ட்டுங்கிறது இருக்குது. யூஸ் பேக்கேஜஸில் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நியூ தியரம்ங்கிற கமாண்ட்குள்ளே தான் வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரொக்ளமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். தியரம், லெம்மா, டெஃபனிஷன், நோட்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னதுலாம் இதெல்லாம் நியூ தியரம்குள்ளே தான் வந்து நம்ம கொடுக்கணும். The preamble specifies the document class and the LaTeX enhances the packages used in the article. The preamble can also specify additional commands that are used throughout the document. So for example, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு லேட்டக்கோட டாக்குமெண்ட்டில் இந்த பிகின் டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா preamble அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பிகின் டாக்குமெண்ட்டில் உள்ளது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பாடியவே நம்ம என்ன செய்வோம்னா 3 டைப்ஸாக பிரிப்போம். டாப் மேட்டர், மெயின் மேட்டர், பேக் மேட்டர் அப்படின்ட்டு 3 டைப்பாக வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து பிரிப்போம். ஓகேவா? சரி. ஸோ இதில் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோன்னா வந்து preamble சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை வந்து பாடி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வியூ ஆஃப் தி ஆர்டிக்கல். ஸோ ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? சரி. த preamble concludes with the proclamations. ஸோ இந்த preamble அப்படிங்கிறது வந்து எதோட தான் முடியும்னா வந்து proclamationஸோட தான் வந்து முடியும். ஸோ proclamationsனால் வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், இந்த தியரம், லெம்மா, டெஃபனிஷன், நோட்டேஷன், ரிமார்க்கு, எக்ஸாம்பிள் இதை மாதிரி எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து proclamations அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த preamble வந்து இந்த proclamationஸோட தான் வந்து என்னவாகும் அப்படின்னா இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா வந்து இருக்கலாம். ஓகேவா? சரி. So the preamble end with proclamations. A proclamation is a theorem, lemma, definition, corollary, note, etc. So for example ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? The interact.tex article defines the 4 proclamations. Interact INTRART அப்படின்ட்டு ஒரு டெக் ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த டெக் ஃபைலில் வந்து நமக்கு இந்த 4 ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? அதில் உள்ளது என்னது அப்படின்னா நியூ தியரம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் டிஃபைன்ஸ் த தியரம் என்விரான்மெண்ட். ஸோ தியரம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பேக்கேஜ். ஓகேவா? விச் கேன் தென் யூஸ்ட் இன் த பாடி ஆஃப் த பார்ட்டிக்கல். த அதர்ஸ் ஆர் சிமிலர். ஸோ இதே மாதிரி தான் வந்து ரிமைனிங் ப்ரொக்ளமேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஆர்டிக்கலோட மெயின் தான் வந்து பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து பிகின் டாக்குமெண்ட்டுக்கும் எண்டு டாக்குமெண்ட்டுக்கும் இடையில தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியாச்சு.
the body of an article is split into several parts. ஸோ இந்த பாடி ஆஃப் த பார்ட்டிக்கலை வந்து பல வகையாக பிரிக்கலாம். அதாவது என்னது அப்படின்னா வந்து டாப் மேட்டரில் தான் வந்து என்னது இருக்கும் அப்படின்னா டைட்டில் பேஜ் இன்ஃபர்மேஷனும் அப்ஸ்ட்ராக்டும் இருக்கும். அந்த ஆர்டிக்கலோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதும் அந்த ஆர்டிக்கலுக்கு தேவையான அப்ஸ்ட்ராக்டும் வந்து டாப் மேட்டரில் வந்து இருக்கும். The top matter follows the line begin document and concludes with the line make title. அப்போ அந்த டாப் மேட்டர் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் எதுக்கு முன்னாடி முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா பிகின் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மேக் டைட்டில் அப்படிங்கிற லைனுக்கு முந்தின லைனோட தான் வந்து இது வந்து முடியும். ஓகேவா? ஸோ ஹியர் இஸ் த டாப் மேட்டர் ஆஃப் த இன்ட்ரோடக்டரி சாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டைட்டில் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைட்டில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து செட் பிரேஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கொடுக்கணும். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆத்தரோட நேமும் வந்து நம்ம கண்டிப்பாக செட் பிரேஸ்க்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். ஆத்தரோட அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரே லைன்லேயும் வரலாம், அடுத்த லைன்லேயும் வரலாம். அடுத்த லைனில் வரணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் செப்பரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா லைன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? அதை மாதிரி /டேட் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். அந்த டேட்டுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பிகின் அப்ஸ்ட்ராக்ட் எண்ட் அப்ஸ்ட்ராக்டுக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்ஸ்ட்ராக்டை வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து டாப் மேட்டர். அப்போ இந்த டைட்டில் ஆரம்பித்து இந்த மேக் டைட்டில் வரைக்கும் வரணும். ஸோ இந்த மேக் டைட்டில்ங்கிற வேர்டும் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ இது இருந்தால் தான் அந்த ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு டைட்டில் பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா டாப் மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடி. ஸோ பாடி அப்படிங்கிற போது மெயின் கண்டென்ட் எல்லாமே பாடியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செக்ஷன் அப்படிங்கிறத போட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டு கொடுக்குறோம். இந்த செக்ஷனுக்கு வந்து லேபிள் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தியரம் டைப் பண்ணுறோம். ஸோ பிகின் தியரம் எண்டு தியரத்துக்குள்ளே தியரம் வந்து டைப் ஆகுது. /செக்ஷன் அப்படின்ட்டு போட்டு இன்னொரு செக்ஷன் நேமை கொடுக்குறோம். இந்த செக்ஷனுக்கு லேபிள் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ இங்கேயும் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து டெஃபனிஷன் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுறோம். ஸோ பிகின் டெஃபனிஷன் எண்டு டெஃபனிஷனுக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெஃபனிஷனை வந்து டைப் பண்ணணும். ஸோ இதை டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எண்டு நொட்டேஷன் பிகின் நொட்டேஷனுக்கு இன்பிட்வீனில் இந்த நொட்டேஷனை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிகின் தியரம் எண்டு தியரம்குள்ளே இந்த தியரத்தை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிகின் ஈக்குவேஷன் எண்டு ஈக்குவேஷனுக்குள்ளே நம்ம ஈக்குவேஷனை வந்து டைப் பண்ணுறோம். ஸோ இங்கே பிகின் தியரம் இருக்குது, இங்கே எண்டு தியரம் இருக்குது. இந்த தியரத்துக்குள்ளே தான் பிகின் ஈக்குவேஷன் எண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிகின் ஃபிகர் எண்டு ஃபிகர் போட்டுட்டு சென்ட்ரிங் இன்க்ளூட் கிராஃபிக்ஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். கேப்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? சரி. ஸோ த ஃபிகர் என்விரான்மெண்ட் வந்து ஃப்ளோட்ஸ், தட் இஸ் லேட்டக் டிக்ளேர்ஸ் வேர் டு பிளேஸ் த டைப்செட் ஃபிகர். தென் வி கேன் பிளேஸ் a proof in the proof environment. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரூஃப் வந்து டைப் பண்ணுறோம். ஸோ ப்ரூஃப்லேயுமே வந்து நமக்கு ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பிகின் ஈக்குவேஷன் எண்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே நம்ம ஈக்குவேஷனை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதை மாதிரி வந்து இன்னொரு ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி டைப் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ ப்ரூஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி நம்ம பிகின் ப்ரூஃப் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எண்டு ப்ரூஃப் அப்படிங்கிறத வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ பிகின் ப்ரூஃப் எண்டு ப்ரூஃப்குள்ளே நம்ம ப்ரூஃப் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நமக்கு வந்து பிப்ளியோகிராஃபி கொடுக்கணும். ஸோ பிப்ளியோகிராஃபிக்கு கோடிங் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிகின் த பிப்ளியோகிராஃபி எண்டு த பிப்ளியோகிராஃபி. இதுக்குள்ளே இந்த 9 அப்படிங்கிறதுமே வந்து மஸ்ட்.
ஓகேவா, இதுக்குள்ளே தான் வந்து பிப்ளியோகிராஃபியை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ பிப்ளியோகிராஃபியை டைப் பண்ணும்போது 1 2 3 நம்பரிங் ஆட்டோமேட்டிக்காக வரணும்ல. ஸோ அந்த 1 2 3ன்னு நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்னா பிப் ஐட்டம் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஸோ பிப் ஐட்டம்னு கொடுத்துட்டு இந்த செட் பிரேஸ்க்குள்ளே அதுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும் ஏதாவது. ஸோ அந்த கொடுக்குற நேமை தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அப்போ ஸ்லாஷ் சைட் அப்படின்ட்டு போட்டு SF1 அப்படின்ட்டு கொடுத்து அப்படின்னா அப்போ இந்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம என்ன நம்பர் வருதோ ஆட்டோமேட்டிக்காகவே அது இந்த இடத்துல வந்து நமக்கு சைட்டேஷன் ஆயிடும். ஸோ அப்போ பிகின் பிப்ளியோகிராஃபி எண்டு பிப்ளியோகிராஃபிக்குள்ளே வந்து பிப் ஐட்டம்ங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸை முன்ன பின்ன தூக்கி போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃபரன்சஸோட அலைன்மெண்ட் அப்படி நம்பரிங் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ரெஃபரன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஆல்ஃபாபெட் வைஸில் தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆத்தரோட நேம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இட்டாலிக்லேயோ அல்லது போல்டுலேயோ வந்து பேப்பரோட டைட்டில் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே ஜேர்னலோட நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கணும், வால்யூம் நம்பர் இருக்கணும், இஷ்யூ நம்பர் இருக்கணும், பேஜ் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரெஃபரன்சஸை வந்து டைப் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே எப்படியெல்லாம் ரெஃபரன்சஸ் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல இதுதான் வந்து லேட்டக்கோட டாக்குமெண்ட் அப்படின்ட்டு 3 pages 4 pagesக்கு இருக்குது இந்த லேட்டக் டாக்குமெண்ட். ஓகேவா. ஸோ இந்த 4 pagesோட லேட்டக் டாக்குமெண்ட்டை பாருங்கள். இந்த லேட்டக் டாக்குமெண்ட்டோட அவுட்புட்டு தான் அடுத்த 2 பேஜுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த கோடிங்கையும் இந்த அவுட்புட்டையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டைப் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது வந்து தெரியும். ஓகேவா. எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் சிம்பிள் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பிரேக்கை கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் லைனில் வரும், இது செகண்ட் லைனில் வரும். அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு லைன் பிரேக் இருக்குது, வினிபேகோங்கிறதுக்கு வந்து லைன் பிரேக் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு அடுத்தது உள்ளது எல்லாமே வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைனில் தான் வந்து நமக்கு வரும். ஸோ பேப்பரோட டைட்டில் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து போல்டில் தான் வரப்போகுது. அதனால தனியாக நம்ம போல்டு ஃபாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா. சரி. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு அப்ஸ்ட்ராக்டை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிகின் அப்ஸ்ட்ராக்ட் எண்ட் அப்ஸ்ட்ராக்டுக்குள்ளே தான் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு போட்டு இது வந்து டைப் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டு சைஸுக்கும் இந்த ஃபாண்ட்டு சைஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். இதை விட இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட் வருது, பிகின் அப்ஸ்ட்ராக்ட் எண்ட் அப்ஸ்ட்ராக்ட் வருது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டு வருதா. ஸோ செக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனோட லேபிள் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால நமக்கு என்னது வரும் அப்படின்னா இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வந்து டைப் ஆகும். ஸோ தியரம்ஸ், டெஃபினிஷன்ஸ், நோட்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தனித்தனி நம்பரிங்காக வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி நம்பரிங்காக வரணும்னா என்ன கோடிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து கண்டினியூடாக வரணும் அப்படின்னா வந்து எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி தனித்தனியாக வரணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ தியரம் 1ங்கிறது இங்கே இருக்குன்னா தியரம் 2ங்கிறது தான் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இதுக்கப்புறம் தியரம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரிலேட்டட் DI ஃபார் பி த complete distributive lattice satisfying conditions their pi star product is defined as அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இந்த பைக்கும் வந்து நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா கமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு என்ன கமாண்டுங்கிறது நமக்கு தெரியும். தெரியலன்னா அந்த இடத்துல டெஃபினேஷனில் போய் பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து தியரம்க்கு அடுத்து ஃபாலோ பண்ணி டெஃபினிஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபாலோயிங் த கண்டிஷன் பை ஸ்டார்
கேபிட்டல் பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேபிட்டல் பி போட்டு ஐ போட்டு கேபிட்டல் ஸ்டார் அப்படின்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பை ஸ்டார் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்குரிய கமாண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கமாண்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமாண்டு கொடுத்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பிங் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா வேணும்னா நமக்கு என்னென்னு தெரியும்ல, எலிப்சஸ் இதுதானே ஸ்லாஷ் டாட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்லாஷ் டாட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸெட்ரா சிம்பிள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இது வரணுங்கனாலும் உங்களுக்கு வந்து கமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேசஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி பிரேசஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது தியரத்தோட ப்ரூஃபில் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது தியரத்தோட ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா பிகின் நோட்டேஷன் முடிஞ்சிருச்சு. பிகின் தியரம் இங்கே இருக்குது. ஸோ ப்ரூஃப் இந்த இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல் ஆங்கிள் அப்படின்ட்டு. ஸோ ஸ்லாஷ் எல் ஆங்கிள் அப்படின்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சிம்பிள் வரும். அதுவே ஸ்லாஷ் ஆர் ஆங்கிள் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சிம்பிள் வரும். ஓகேவா? ஸோ எந்த சிம்பிள் எங்கே தேவையோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை மாதிரி பிக் கப் வேணும் அப்படின்னாலும் பிக் கப் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி படமும் வந்து நம்ம வரைய முடியும். ஸோ படம் வரைகிறது அட்வான்ஸ்டு. நமக்கு நம்மளோட லேட்டக்கோட சிலபஸில் வந்து இந்த படம் வரைகிறது வந்து கவர் ஆகலை. ஸோ இது டெக்கார்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் போய் நம்ம படம் வரைஞ்சி அந்த படத்தை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த கோடிங்கை வந்து லேட்டக்கில் பேஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து டயக்ராம் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிகரில் வந்து இதை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமும் கீழே வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்சஸ். ஸோ ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். பட் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்பரிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ நீங்கள் மேலே உள்ள இந்த கோடிங் இருக்குல்ல, மொத்த கோடிங்கு இதையும் வச்சுக்கிட்டு அந்த அவுட்புட்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் பேஜை வந்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான், இப்படி தான் வந்து லேட்டக்கோட டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு தியரி பார்ட்டு. நான் தியரி பார்ட்டுங்கிறதுனால வேகமாக வந்து சொல்லிவிட்டேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி டாலர் சிம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறீங்க, இந்த டாலர் சிம்பிளை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எரர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ டாலர் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த உங்களுக்கு லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஸோ டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எரர்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வரும்னு தெரியும். ஸோ மேலே கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு இதுதான் வந்து நமக்கு 2 பேஜஸுக்கு வந்து அவுட்புட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள்.